இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். நம்முடைய ஆராதனை சனிக்கிழமை 7:30 மணிக்கும், ஜெயாமாசில் காலை மணி 10க்கும், சுற்றாவில் மாலை மணி 6க்கும் நடைபெறும். தொடர்ந்து நாம் SOPயை பின்பற்றி சபையில் கலந்து கொள்வோம் மற்றும் சபைக்கு தாமதமாக வருவதை தவிர்க்கவும். மேலும் நம்முடைய ஆராதனை நேரடி ஒலியலை, அதாவது ஆன்லைன் சர்வீஸில் எப்பொழுதும் போல் நடைபெறும். மேலும் உங்கள் காணிக்கை மற்றும் தசம பாகங்களை, அதாவது ஆஃபரிங் அண்ட் டைட்ஸ் போடுவதற்கு இங்கு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் விசுவாச காணிக்கை, அதாவது ஃபெய்த் ஃபிளஷ் போடுவதற்கும் இங்கு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேல் விவரங்கள் நாங்கள் அடுத்த காணொளியில் அறிவிப்போம். தொடர்ந்து சபைக்காகவும் சபை ஜனங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஷாலோம் சர்ச், நாம் எல்லாரும் தொடர்ந்து தேவனை உற்சாகமாக கரங்களை தட்டி ஆராதிப்போமாக.
தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். சென்ற காலங்களில் என்னோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நடந்து செல்வோமாக. என்னோடு சேர்ந்து எடுத்துக் கொள்வோம். பிலிப்பியர்கள் நிறுவம் 3ஆம் அதிகாரத்திலே 10-11 வாசிக்க கேட்போம். 10-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3:10-11 எடுத்த ஒரு வேகமாக தெளிவாசமாக வாசிக்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள் எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி அடைய பிடிக்கும் அவருக்காக எல்லாவற்றிலும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையமாக எண்ணுகிறேன். கண்களை முடிச்சு வைப்போம். பரலோக தேவனே, இந்த காலை வேளையிலே வார்த்தைக்கு நேராக நாங்கள் வருகிறோம். ஆவியானவர் பேசும் எல்லா தடைகளை எடுத்துப்படும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அன்றே இந்த காலை நம்முடைய வசனங்கள் போய் நீர் விரும்புகிறதை செய்யும்படியாய் அன்றே உடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மனதை திறந்து கொடுக்கிறோம். ஆவியானவர் பேசும் சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்வை தருவீராக. நன்றி. வார்த்தையை அன்றே உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மறுபடியும் விசுவாசிக்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாக்கி இப்படி யாரினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி அடைபடிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை இங்க உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் பேசக்கூடியவனாக இருக்கிறான். அவருடைய மரணத்துக்கொப்பான மரணம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவருடைய உயிர்த்தெழுதலை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்திலே அவன் சொல்லுகிறதை நீங்க கவனிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனாலதான் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் மரித்ததோடு இருக்க கிடையாது, அவர் உயிரோடு இருக்கக்கூடியவராக மரணத்தை ஜெயித்து எழுந்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் நமக்கு நம்பிக்கை உண்டு. பக்கத்துல வாசம், நமக்கு நம்பிக்கை உண்டு. அவர் உயிர் தெழுதல் சொன்னாக்க நமக்கு நம்பிக்கை கிடையாது. அவர் உயிர் தெழுந்ததுனாலதான் இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை உண்டாக்கி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உயிர் தெழுதலை குறித்துதான் ஆரம்பத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. இயேசுடைய மரணம், அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல், இதுதான் அவருடைய சத்தியமாகவும் அவர்கள் பேசக்கூடிய சுவிசேஷமாக காணப்படக்கூடியதாக இருந்துச்சு. இயேசுவை குறித்து பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் அவங்க எப்பொழுதுமே ஞாபகப்படுத்தினது அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அருமையான தேவனுடையிலே நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பிக்கிறார் சொன்னாக்க நமக்கு வாழ்க்கை கிடையாது, ஜீவன் கிடையாது, நல்ல நம்பிக்கை கிடையாது. இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலதான் இன்னைக்கு நம்மளால பேச முடியும், ஒரு நம்பிக்கைக்குரிய காரியம் நம்மளால பேச முடியும். பவுல் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறான். இந்த காரியம் அந்த வசனத்துல கவனிக்கிறோம். 10வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது இவ்வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் அந்த வசனத்தை. இப்படி அவரையும் இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறிந்து கொண்டது போதா, இன்னும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை குறித்து நான் அறிவிலே விருத்தியடைய வேண்டும். பேதுரு புத்தகத்தை நீங்க பார்க்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறதை நீங்க கவனிக்கலாம். அருமையான தேவனுடையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நம்ம விருத்தி அடைந்து கொண்டே இருக்கணும். போதுமான அளவில் நின்று விடக்கூடாது, நம்ம தொடர்ந்து வளர வேண்டும். பவுல் இயேசுவை குறித்து போன வாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், அதிகமாக வெளிப்பாடுடையவனாக இருந்தான். இயேசுவே அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தான். சுவிசேஷத்தை குறித்து அதிகமாய் தெரிவதற்கு இயேசுவே அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இத கலாத்தியர் புத்தகத்தை நீங்க வாசிக்கலாம். அருமையான தேவனே, இந்த இயேசுவை இன்னும் நான் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கக்கூடியவனாக இருந்தார். அடுத்தது நீங்க கவனிக்கும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த வல்லமை தான் இன்றைக்கு நமக்குள்ளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற வல்லமையாக இருக்கிறது. இயேசு மரித்ததோடு இருந்தவிட கிடையாது, தேவன் அவரை
ஞாபகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். வாசிப்போமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே இங்க இந்த வசனங்கள் இவ்வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் இதை எழுதும் பொழுது இதை முக்கியப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். 4வது வசனமும் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனம் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிரோடு இருப்பதனாலே இங்க வேதம் சொல்லுகிறது. மத்திய வாசிக்க 5வது வசனத்தை மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே வளமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்ததினாலதான், அந்த வல்லமையான உயிர்த்தெழுந்ததினாலதான், மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்ததினாலதான், இங்கே உயிரோடு தன்னை காண்பித்ததினாலதான் வேதம் சொல்லுகிறது அவர் வளமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனா இருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரனா இருப்பதற்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன சொன்னாங்க? அவருடைய உயிர்த்தெழுதலே உண்டான நம்பிக்கையினாலதான். அப்படி தேவர்களே, இன்னைக்கு உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னாக்கா நாம நமக்குடைய வாழ்க்கையில நம்பிக்கை கிடையாது. ஒன்றாவது நான் சொன்னேன். 2வது, நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது, நமக்கு ரட்சிப்பு கிடையாது, நாம நம்முடைய வாழ்க்கையில தேவனை குறித்ததான அறிவுள்ளவர்களாக மாற முடியாது. வேதம் சொல்லுகிறது. ரோமர் புத்தகத்தில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 4ல கடைசி வசனம் 25வது வசனத்தை வாசிங்க. இந்த பவுல் அழகாக தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிறது. நீங்க கவனிக்கலாம். வாசிப்போம். அவர் நம்முடைய பாவத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாகுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? ஒப்புக் கொடுக்கப்பட்டோம். நம்முடைய பாவங்கள், பாவத்திலே மனிதனுள் இருப்பதை ஆண்டவர் விரும்ப கிடையாது. பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆகவே தன்னுடைய சொந்த குமாரனை இந்த முழு உலகத்தில் நமக்காக அவர் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கம் மனுகுலத்தை மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். பாவியா இருக்கிற மனிதன் ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பப்படக்கூடியவராக இருந்தார். அப்ப இயேசு இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம் பாவிகளை ரட்சிப்பதற்கு. பாவத்தில் இருந்த மனிதனுக்கு நம்பிக்கை கிடையாது. பாவத்திலே மறித்துக் கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில இன்னொரு வாழ்வு கிடையாது. மரணவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்ப இந்த வசனத்தை சொல்லும் பொழுது வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் அவருடைய பாவம் அல்ல, நம்முடைய பாவம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். பாருங்க, நான் சொன்னேன், மனுகுலம் முழுவதும் பாவத்தின் தண்டனையிலையும் பாவத்தின் வீழ்ச்சியிலையும் இருந்துச்சு. ஆகவே மனுகுலத்தை மீட்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே அவதாரமாக வரக்கூடியவராக இருந்தார். ஏன்னா மனிதனை மீட்க வேண்டாம், ஏன் வேறொரு வழி கிடையாது. இயேசு மனிதனாக வந்தால்தான் மனிதனுக்கு மீட்பு. ஆகவே மனுகுலத்தை மீட்பதற்கு பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சார்? அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பக்கூடியவராக இருந்தார். அவர் வந்ததன் மூலமாக மனுகுலம் ரட்சிப்புக்கு ஏதுவான வழியை உண்டாக்கக்கூடியவராக இருந்தார். மனுகுலம் பாவத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு நிலை உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் பாவத்திலிருந்து முற்றுமான விடுதலையை பெறக்கூடியவராக இருந்தார். வேதம் சொல்லுகிறவனமாக அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டோம். அந்த நம்முடைய பாவம் சொல்லுது. யாருடைய பாவம் சொல்லுங்க? யாருடைய பாவம்? நம்முடைய பாவம். பக்கத்துல பாவம், நம்முடைய பாவம். இயேசு பாவம் செஞ்சாரா? சொல்லுங்க, சொல்லுங்களேன். கணத்துல பாவியாவே ஆக்கிடுறாங்க. இயேசு பாவம் செஞ்சவல்ல, பாவம் அற்றவராக இருந்தார், பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். அதனால வேதம் சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பழுதற்ற பழைய ஏற்பாட்டு மணிகுலத்திற்கு மனிதனுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவனுடைய பாவம் மூடப்படுவதற்கு பழைய ஏற்பாட்டிலே மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. இது மனிதனுடைய பாவத்துக்கு மூடப்படக்கூடியதாக இருந்தது. முழுமையான விடுதலை கிடையாது, முழுமையான ரட்சிப்பு கிடையாது, முழுமையான மன்னிப்பு கிடையாது. அதனாலதான் ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு தரம் ரத்தம் சிந்தனாலே
இயேசுடைய ரத்தமாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தமாக இருக்கிறது. அதனாலதான் அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவக்கூடிய வல்லமை உள்ள ரத்தமாக இருக்கிறது. மிருகங்களுடைய ரத்தம் பாவத்தை கழுவ கிடையாது. ஆனா இயேசுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை கழுவக்கூடிய பரிசுத்தமாக்கக்கூடிய ரத்தமாக கருதப்படுகிறது. ஆக இன்றைக்கு நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினால்தான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையும் ரட்சிப்பும் வந்திருக்கிறது. பாவத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் நீங்க பார்க்கும் பொழுது மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. அதனால திரும்ப திரும்ப அவங்க என்ன செய்றாங்க, மிருகத்துடைய ரத்தத்தை ஒவ்வொரு வருடத்திலே செலுத்திக் கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டை இயேசுடைய ஒரு தரம் சிந்தப்பட்ட பரிசுத்தம் உள்ள ரத்தம் நம்மை முற்றுமாக கழுவி சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ரத்தமாக இருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அந்த ரத்தத்தின் மூலமாக நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் இயேசு பழுதற்றவராக வேதம் சொல்லுகிறது. பழுதற்ற ஆட்டுக்குட்டி, பழுதற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ரத்தம், அதனாலதான் நான் சொன்ன முதல்ல இயேசு பாவமற்றவர், பழுதற்றவர், பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த ரத்தம் மட்டும்தான் மனுகுலத்தை மீட்க முடியும். அந்த ரத்தம் மட்டும்தான் மனுகுலத்தை எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை தர முடியும். அந்த ரத்தம் மட்டும்தான் மனுகுலத்தினுடைய அத்தனை பேருடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை ரத்தமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நான் சொன்னேன், நமக்குதான் பாவம். இயேசு என்ன பாவம் இல்லை. இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தாரே தவிர பாவத்தை அவர் செய்ய கிடையாது. பக்கத்துல பாசுங்க, இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார் இல்லையா? அவர் பாவத்தை சுமக்கிறதான், சுமக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. பாவத்தை தன்னை ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல, பாவத்தை அவர் சுமக்கக்கூடியவராக இருந்தார். வாசிப்போம், 1 பேதுரு புத்தகத்துல 2வது அதிகாரத்துல 24வது வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு, ஏன்னா பாவத்துல போய் கொண்டிருந்தோம், பாவத்தை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் பாவத்திற்கு ஒரு மரணம் வரணும். பாவத்திற்கு ஒரு மரணம் வரணும்னா இயேசு மரித்தாக வேண்டாம். பாவத்துக்கு மரணம் சொல்லும் பொழுது என்னத்தை காட்டுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா தேவனுடைய கிருபை வரும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்துக்கு மரிக்க வேண்டாம். பக்கத்துல பாசுங்க, நாம் பாவத்துக்கு மரிக்க வேண்டாம். இனி பாவம் நமக்குள்ளே உயிர் கொள்ளாம இருக்கணும்னு சொன்னாக்கா இயேசு நமக்குள்ளே வந்ததின் மூலமாக தான் பாவம் என்ன செய்யாது, நோமோ பாவம் உயிரற்றதாக மாறக்கூடிய ஒரு தன்மை எப்ப வரும் சொன்னாக்கா இயேசுடைய ரத்தம் நம்மை கழுவும் பொழுது, இயேசு ரத்தத்தினால் நம்ம விடுதலையாக்கப்படும் பொழுது பாவமற்ற தன்மை நமக்குள்ளாக வரக்கூடியதாக இருக்கிறது. இனி அதனாலதான் பவுல் சொல்லும்போது ரோமர் புத்தகத்திலே நாம் பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி அதை பிழைப்போம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய பாவங்களை, யாருடைய பாவங்களை? நம்முடைய பாவங்களை சுமந்தாரா? என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? சுமந்தார் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் சொல்லி இருக்கிறது. நம்முடைய பாவத்தை சிலுவையில அவர் சுமந்தார். சிலுவை பாடு கொண்டுமையா எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய காரியம் கிடையாது. சிலுவையிலே அந்த பாவத்திற்கான தண்டனையோ பாவத்திற்கான முடிவையோ இயேசு கொண்டு வரக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா. மனுக்குலம் மீட்கப்படுகிறோம்னு சொன்னாங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆகவே இயேசு சிலுவையிலே மரிக்கணும்னு சொன்னாங்க, நமக்கு நம்பிக்கை கிடையாது. இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்தார்னு சொன்னாங்க, நாம் அதாவது நம்பிக்கையற்ற வாழ்க்கையை நாம் வாழக்கூடியவர்களாக இருப்போம். ஆகவே வேதம் சொல்லுகிற நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய மாம்சத்தின் மேல் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் என்னவாகிறோமா? சுகமாகிறோம். இந்த சுகம்னு சொல்றதே தழும்புகளை எந்த இடத்துல இருந்து சுகமாகிறோம்? சரீரத்திலேயே சுகம் சொல்றது சரீரத்துல மட்டும் நம்ம சுகம் என்றது கிடையாது. என்னைக்கு பாவம் என்கிற வியாதி மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து விட்டு தொலைக்கப்படுகிறதோ அன்றைக்கு எல்லா காரியத்திலும் தான் அவனுக்கு சுகம். முக்கியமா மனிதனுக்கு பாவத்தினாலதான் மரணமோ வியாதியும் வரக்கூடியதாக இருந்துச்சு. பாவமற்ற ஒரு தன்மை வரும் பொழுது நம்முடைய
இப்ப அதிகாரம் அவருடைய கையில. மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன். வாசிப்போம். எபிரேயர்கள் இருப்போம் 2வது அதிகாரத்துல 15 இருந்து வாசிங்க. அதுக்கு மேல ஒரு வசனம். ஆதலால் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க ஏன் இயேசு தெய்வமாக இந்த உலகத்துல அவர் வராம மனிதனாக அவதரித்தார். இந்த வசனம் அழகா சொல்லுகிறது. அப்படி அந்த வசனம் வாசிக்கிறீங்களா? ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர் சொன்னாங்க இயேசுவை குறிக்கிறது. அவரும் அவர்களைப் போல அவர் மாம்சத்திலே வெளிப்படக்கூடிய தேவனா இருந்தார். அந்த வேதம் சொல்ற அந்த மாம்சம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். 1 யோவான் புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே நீங்க வாசிக்கலாம். இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டதன் காரணம் அவர் மனிதனாக பிறந்து மனுக்குலத்திற்காக மரிக்க வேண்டும். அதனால இயேசு மனிதனா இந்த உலகத்துக்கு அவர் அவதரிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் மனிதனாக வந்து மனிதன் மத்தியிலே வாழ்ந்த எப்படி நம்ம வாழ்கிறோம் அவர் காட்டினார். எப்படி நம்ம காட்டினார். பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டினார். துணையற்றவராக வாழ்ந்து காட்டினார். நீதி உள்ளவராக காணப்பட்டார். சத்தியம் உள்ளவராக இருந்தார். அதனால தான் இயேசு சொல்லும்போது நானே வழியோ சத்தியமோ ஜீவனமா இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் ஆயத்தமே சொல்றார். அவன் நல்லா சொல்லுவான். மனுக்குலத்தில் எப்படி மனுஷனை வாழன்னு அவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். பாவம் நிறைந்த உலகத்திலே இயேசு பரிசுத்தம் உள்ளவராய் வெளிப்படக்கூடியவராக இருந்தார். பரிசுத்தமாய் வாழக்கூடியவராக இருந்தார். வாசிப்போம் அடுத்த வசனம். அதே வசனம். அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு இந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது. மரணத்துக்கு யார் அதிகாரியா இருந்தா சொல்லுங்க. எப்ப இந்த அதிகாரம் அங்க ஏற்படுச்சு? என்னைக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சானோ அன்னைக்கு இந்த மரணத்தினுடைய திறவுகோல் யார் கைக்கு போயிடுச்சு? எல்லா அதிகாரமும் அவங்க கைக்கு போயிடுச்சு. அவை மரணத்துக்கு அதிகாரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரை குறிக்கிறது? பிசாசை குறிக்கிறது. மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே இயேசு மரித்ததினாலதான் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் முதல்ல சொன்னேன். கொஞ்சம் கவனிப்போம். அவர் உயிர்த்தெழுந்ததினாலதான் நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தின் மூலமாக என்ன செஞ்சாரா? அந்த வசனம் என்ன சொல்றது? மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தின் மூலமாய் அழைக்கினார். நீங்க கொஞ்சம் கவனிப்போம். இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சத்தியம் உள்ள காரியம். அதனாலதான் இயேசு சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்குள்ள நமக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பிசாசு நம்முடைய காலுக்கு கீழே இருக்கிறான். இயேசு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனாலதான் பிசாசு நம்ம போட்டு மிதிக்கலாம். சொல்றது புரியுதா? ஏன்னா ஒரு செத்தவர் மரித்தோட இருந்ததுனால நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்காங்க. அவர் மரித்து மறுபடியும் உயிர்த்தெழுதலின் மூலமாகத்தான் பிசாசுடைய அத்தனை கிரியைகளையும் அவர் ஒழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே என்ன செஞ்சாரா? அழிக்க படிக்கும். வாசிப்போம். வாசி முடிச்சிருக்காங்க. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்துக்குள்ள ஒரு காலத்தில் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தோம். மரணத்தின் பயத்திலும் மரணத்துக்கு ஏதுவான காலத்திலும் அடிமைப்பட்டிருந்தோம். விடுதலை இல்லாமல் இருந்தோம். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால அடிமைத்தனத்துக்குள்ளான யாவையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியான மாதிரி ஆனதுக்கு காரணம் நம்ம மரணத்தின் பயத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும். மனிதன் பாவம் செஞ்ச உடனே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆண்டு புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை புசிச்ச உடனே அவங்கள மரணம் வந்துருச்சு. அதனாலதான் அந்த பயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஐயோ தண்டனை வந்துருச்சு அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால
அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தரித்து கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க? ஒளிஞ்சிட்டாங்க. பயம். ஏன் அந்த பயம் வந்துச்சு? அவங்களுடைய மரணம் வந்ததுனால தான் பயம் வந்துச்சு. என்ன பயம், என்ன மரணம் வந்துருச்சு? நல்லா சொல்ல வேண்டாம். ஒன்னாவது ஆவிக்குரிய பயம், ஆவிக்குரிய மரணம் அவங்களுக்குள்ள உண்டாயிடுச்சு. அதனாலதான் அவங்களுக்குள்ள அந்த பயம் வந்தது. அந்த பயம் வந்தோடனே ஆண்டரை விட்டு ஓடி போய் என்ன செஞ்சாங்க? ஒளிந்து கொண்டாங்க. முகமுகம் ஆண்டரை பார்க்க முடியல. தேவனை தைரியமா சந்திக்க முடியாத ஒரு நிலை அவங்களுக்குள்ளாக உண்டாயிடுச்சு. தேவனை விட்டு தூரமான போன நிலை அவங்க உணர்ந்து கொண்டாங்க. ஐயோ, தேவனை விட்டு தூரமான ஒரு நிலைக்குள்ள நாங்க போயிட்டோம்னு சொல்லி அதை அறிந்தவர்களாக என்ன செஞ்சாங்க? ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி மரணத்துக்கு அதிகாரியை பிசாசவன நமது மரணத்தின் மூலமாக ஒழிக்க பிடிக்கும். ஜீவகாலம் எல்லாம் மரணத்தின் பயத்தினால் அடிமைத்திருத்தப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ண பிடிக்கும். இயேசு நமக்காக என்ன செய்யப்பட்டாரு? மரித்தார். இப்ப கொஞ்சம் மரித்தவர் மரித்த நிலையிலே இருக்க கிடையாது. இயேசு சொன்னபடி, தான் சொன்னபடியே என்னன்னு சொன்னாரு? என்னன்னு சொன்னாரு? இந்த ஆலயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், 3 நாளுக்குள்ளாக எழுப்புவேன். அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து பேசினார் வேதம் சொல்லுகிறது. இயேசு மரித்து முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. இயேசு சொன்ன வார்த்தைகள் அவங்களுக்கு ஞாபகம் இல்லாம போச்சு. ஆனா 3வது நாள் வேதம் சொல்லுகிறது அவர் உயிரோடு எழுந்தார். அப்ப இந்த ஸ்திரீகள் காலையிலே போய் என்ன செஞ்சா? கடையில போறாங்க. அவர் போகும் பொழுது கல்லறை என்ன செஞ்சிருக்கிறது? திறந்திருந்தோம்னா நல்லா காமிச்சோம். அவங்களுக்கு பயம் வந்துச்சு. யார் இயேசு பாத்தீங்களான்னு தேடுறாங்க. அப்ப தேவதூதன் தோன்றி என்ன சொல்றாங்க? ஏன் மனிதனிடத்துல இயேசுவை தேடுறீங்க? அவர் இங்க இல்ல. அவர் உயிர்த்து அவர் சொன்னபடியே என்ன செஞ்சாரு? உயிரோடு எழுந்தார். அந்த சத்தியத்தை அவங்க சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த சத்தியத்தை அவங்க கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்ப 3 காரியங்களை வேகமா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அவர் உயிர்த்தெழுந்ததுனால நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பாக்கியங்கள் என்ன? இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு ஒரு விடுதலை நமக்கு வந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சுகம் நமக்கு வந்திருக்கிறது, நம்பிக்கை வந்திருக்கிறது. பாருங்க, நாம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிடித்திருக்கபடியே அவர் தாமே நமது சரீரத்தினுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? சுகமாக ஒரு நம்பிக்கைக்குரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, பவுல் சொன்ன பொழுது அதாவது இந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வல்லமை எப்படிப்பட்ட ஒரு வல்லமை? நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை. பக்கத்துல பாசுங்க, நம்மை உயிர்ப்பிக்கிற வல்லமை. இயேசுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையாக இருக்கிறது. எந்தெந்த காரியங்களை நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், எந்தெந்த காரியங்கள் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி 3 காரியங்களை விரைவாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, அதுக்கு முன்பாக இந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:3 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:3-4 வசனம். நான் அடைந்தோ உங்களுக்கு பிரதானமாக என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாளே உயிர்த்தெழுந்து பின்பு பன்னிரவருக்கும் தரிசனமான அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான ஒரே வேளையில் தரிசனமான ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு காரியத்தை பவுல் சொல்றான். அடுத்ததாக பிறரை போல எனக்கும் அவர் வெளிப்படக்கூடியவராக இருந்தார். அந்த காரியத்தை அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். இயேசு உயிரோடு இருக்கிறாரா, மரித்தாரா? இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரா, மரித்தவராக இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறார். பக்கத்துல பாசுங்க, அவர் உயிர்த்தெழுந்த தேவன். இதை நம்ம கொண்டாடணும். நீங்க இயேசுவை மறுபடியும் என்ன பண்றாங்க தெரியுமா? அவர் அந்த 40 நாள் உபவாசம் எடுத்துருவாங்க. சில இடத்துல துக்கமா இருப்பாங்க. நான் பால் மட்டும் தான் குடிச்சுட்டு இருப்பேன், பால் குடிக்க போனேன். சிலரு இப்பதான் உபவாசம் எடுப்பாங்க, கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இயேசு எப்பயோ எல்லாவற்றையும் ஜெயித்து உயிரோடு
எழுந்தவரா இருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த சத்தியத்தை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். இந்த உயிர்த்தெழுந்த தேவனை நம்ம கொண்டாடணும். பக்கத்துல பாருங்க, அவரை நம்ம கொண்டாடணும். மறுபடியும் வருஷம் வருஷம் மறுபடியும் சிறுவில அடிச்சு புதைச்சு அது ஒரு நாளை உண்டாக்கி இப்படி மறுபடியும் செஞ்சு கொண்டிருப்பாங்க. பாருங்க, இயேசு எத்தனை வருடங்களுக்கு முன்பாக உயிரோடு உயிர்த்தெழுந்த மரணத்தை ஜெயித்து நமக்கு நம்பிக்கை மூட்டக்கூடிய நிலையில அவர் பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்னைக்கு நமக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். தேவப்பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைய பவுல் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக என்ன செய்கிறது? ஒன்றாவது காரியம் நாம் கவனிக்க போகிறோம். வாசிப்போம். எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரத்துல 1 வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை என்ன செஞ்சாரு? சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? அவர் உயிர்த்தெழுந்ததுனால நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. பக்கத்துல பாசுனா ஜீவன் பெற்றிருக்கிறேன். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுனாலதான் நான் ஜீவனோடு ஜீவன் பெற்றவனாக இருக்கிறேன். அக்கிரமங்களிலோ பாவங்களிலோ நம்ம ஒரு காலத்துல என்னவா இருந்தோம்? மரித்து கிடந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். தேவனற்றவர்களாக இருந்தோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் உயிர்த்தெழுந்ததுனால அவரோடு கூட நம்மையோ அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிர்த்தெழ செய்திருக்கிறார். ஞானஸ்நானம் எதை குறித்து காட்டுகிறது? இயேசுக்குள்ள நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிர்த்தெழுதலை காட்டக்கூடியதாக இருக்கிறது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் இயேசு என்ன செஞ்சாரு? உயிரோடு எழுந்தவராக இன்றைக்கு ஜீவிக்கிறவராக இருக்கிறார். கொலோசியர்கள் நிருபத்துல வாசிக்கும் பொழுது அழகாக தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்துல 1 வாசிப்போம். இந்த வசனத்தை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்க. வாசிக்கிற வசனத்தை கொலோசியர் 3:1 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட எத்தனை பேர் இயேசுவோட நீங்க எழுந்திருச்சிருக்கீங்க? உயிரோடு எழுந்திருச்சிருக்கக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால பவுல் சொல்றார், நீங்க உயிரோடு எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனை வலது பாரிசத்தில் விட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நம்ம இயேசுவோடு உயிர்த்தெழுந்தோம்னு சொன்னாக்கா பூமியில் உள்ளதை தேடிக்கிட்டு இருக்க மாட்டோம். பக்கத்துல பாசுங்க, மேலானவைகளை தேடுவோம். பூமியில் உள்ளதான் அந்த வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கை கிடையாது. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நம்ம வாழ முடியாது. இது நிரந்தரமற்றது, தற்காலிகமானது. இந்த வாழ்க்கைக்கு பின்னால ஒரு வாழ்க்கை தேவனுடைய நித்தியத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை. அது அருமையானது. மேலானவைகளின் மேலே நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு அவர் பூமியில இல்லை, அவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்திலே பிதாவுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? அவை அருமையான தேவப்பிள்ளைகளே, நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கோம் இடத்திலுள்ள மேலானவைகள், அது மேல நம்முடைய நோக்கம் இருக்கணும். மேலான காரியங்களை கொண்டே குறித்தே நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கணும். மேலானவர்கள் மேலே நம்முடைய நோக்கங்கள் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டாம். அவர் எபேசியர் புத்தகத்திலே பவுல் சொல்லும் பொழுது முதல்ல நம்ம அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்தோம். வாசிப்போம். அவைகளை நீங்கள் இவ்வுலகத்தில் எந்த உலகம்? இந்த உலகத்திற்கு வழக்கத்திற்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்தவருடைய ஆதிக்கத்தின் கீழேயோ அவருடைய ஆளுகைக்குள்ளாகவோ நாம் காணப்பட்டதுனால இந்த உலகத்துக்குரிய காரியங்களையே நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசுவோடு நம்ம உயிர்த்தெழுந்ததினாலே இப்படி நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணங்களோ எல்லாமே மேலானவைகளின் மேலே இருக்கிறது. பக்கத்துல பாசுகிறாங்க, அவரோடு உயிர்த்தெழுந்ததுனாலதான் இந்த பூமிக்குரியவைகளை நான் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மேலானவைகள். அதனால இயேசு சொல்லும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, அப்பொழுது கீழே உள்ளதெல்லாம் அவனுக்கு சந்திக்கப்படுகிறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் இந்த தேவைகளை நிப்பாட்டிக்கிறோம்.
இயேசு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? என்னோட ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது கிடையாது. என்னோட ராஜ்யமே வேறயா? அந்த ராஜ்யத்திற்கு புத்திரர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். அருமையான தேவர்களே, வேதம் சொல்கிறது முற்காலத்திலே நாம இந்த உலகத்துக்கு ஏற்ற வழக்கத்தின்படி நம்ம வாழ்ந்ததுனால இங்க உள்ளதையே நம்ம தேடக்கூடியவர்களாக இருந்தோம். பவுலுக்கு சொல்லும் பொழுது தெளிவுபடுத்துகிறான். வாசிக்கும் மறுபடியும் அந்த 1-2 வசனங்களை எபேசியர் உள்ளதுல, முற்காலத்தில் நீங்கள் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாவின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டிருந்தீங்க. இன்னமும் நடக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மளை ஆளுகை செய்கிறவர் தெய்வாதி தேவன், நம்முடைய தேவன். ஒரு காலத்துல நமக்கு தேவனா இருந்தவன் பிசாசு. அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாகவும் அவனுடைய கிரியைகளுக்குள்ளாகவும் நம்ம செயல்களுக்குள்ளாகவும் நாம் இருந்தோம். ஆனா இப்பொழுது அந்த ராஜ்யத்திலிருந்து முற்றுமா விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கொலோசியர்கள் நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல இதை அப்படியே படித்துக் கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரத்துல பவுல் தெளிவுபடுத்துகிறான். வாசிக்கும் இந்த வசனத்தை கொலோசியன்ஸ் chapter 1 13வது வசனம். இதனுடைய அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி, பக்கத்துல பாசுங்க, நாம் விடுதலையாக்கப்பட்டவன். இந்த ராஜ்யத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டவங்க. இந்த ராஜ்யம் எதை குறிக்கிறது? பிசாசுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. உலகத்துடைய அத்தனையும் இயேசுவிடத்தில் வந்தவன் என்ன சொன்னா, இதனால உனக்கு கொடுப்பேன் சொன்னானா இல்லையா? ஏன்னா இந்த உலகத்துக்குரியவன், இந்த உலகத்தின் அதிபதி நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி இயேசுவே பேரை சொல்றாரு விசுவாசம் குறித்து. சொன்னாரா இல்லையா? இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படப்படுகிற வேலை வந்துச்சுன்னு சொல்றாரு. இந்த உலகத்தின் அதிபதி அவன். அதனாலதான் அவன் தைரியமா சொன்னா, இயேசுகிட்ட வந்து இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன், இதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறது, நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டா இதெல்லாம் உன்னுடையதாக சொன்னானா இல்லையா? சொன்னானா இல்லையா? இருளின் அதிகாரத்தில் நின்று இந்த உலகம் இருளுக்குரியதாக இருக்கிறது. இந்த ராஜ்யம் இருளுக்குரிய ராஜ்யமாக இருக்கிறது. நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இயேசுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இருளின் அதிகாரத்தில் நின்று உங்களை விடுதலையாக்கி வாசிப்போம். நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்த. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவங்களா தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களா? சொல்ல, இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களா உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவங்களா? உங்களை எந்த ஒரு ராஜ்யமும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னமும் இதுல இருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. நீங்க இந்த ராஜ்யத்தின் புத்திரர் கிடையாது. நம்ம அதனால எப்பயுமே நம்ம வேற என்ன உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனையும் வேற ராஜ்யத்துக்குரியதாக இருக்கிறது. இன்னமும் அதுலயே கடைசியே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நல்லா கொஞ்சம் பழகி போச்சியா, என்ன சொல்லுவாங்க, இங்க ஒரு ஆளுநர் வாழ்ந்தீங்க பழகி போச்சு, நான் முடியல, பழக்க தோஷம். நம்ம நல்லா எண்ணி கொள்ளணும். நான் இன்னமும் இந்த ராஜ்யத்துக்கு உரியவன் இல்லை. இருளின் ராஜ்யத்தில் நான் விடுதலையாக்கப்பட்டவன். இன்னைக்கு அவருடைய அன்பின் ராஜ்யத்துக்கு உட்பிரவேசிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்துல என்ன இல்ல? அங்க வியாதி இல்ல. என்ன இல்ல? இந்த ராஜ்யத்துக்குள்ள அத்தனை காரியமும் தேவ ராஜ்யத்துல வந்து சேர ஒத்தே போவாது. இந்த உலகத்துக்குள்ள ராஜ்யத்துக்குரிய அத்தனையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள போவாது. ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. வசனம் சொல்லுதா இல்லையா? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு பவுல் சொல்லும்போது என்ன சொல்றான்? ரோமருக்கு எழுதிருப்பா, வாசிப்போம் வசனத்தை. ரோமருக்கு எழுதிருப்போம். ஓகே, 14-17 வருஷம் வாசிங்க. தேவனுடைய வாசிங்க. தேவ ராஜ்யத்தை பற்றி பவுல் பேசும்போது என்ன சொல்றான்? வாசிங்க. ஆதலால் நான் சாதாவசனம் தேவனுடைய ராஜ்யம் 14-17. தேவனுடைய தேவனுடைய ராஜ்யம்
நிறைந்த உலகம், பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிற உலகம். வாசிப்போம். அது நீதியோ ஆ. சமாதானமோ ரெண்டாவது என்ன இருக்குதான் சொல்லுங்களேன். இந்த சமாதானத்தை தேடி ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இயேசுகிட்ட வந்தாக்க நமக்கு சமாதானம் உண்டு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்றேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது சமாதானம் நிறைந்த ராஜ்யம் உண்டா? வாசிப்போம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். தேவ ராஜ்யத்துல சஞ்சலமும் தவிப்பும் இருக்காது. அதனால தேசிய புத்தகத்தில் சொல்லக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். சொல்லுதா இல்லையா? அவன் தேவ ராஜ்யத்தின் புத்திரரா நம்ம எப்படியுமே எண்ணி கொண்டிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எப்படியுமே சந்தோஷம் இருக்கும். எப்ப இந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நமக்கு கவலையும் பிரச்சனையும் தான் இருக்கும். அதான் பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியர் புத்தகத்தில் சொல்லும்போது என்ன சொல்றது? எப்பொழுதும் அழுக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறார். சொல்லுங்களேன், எப்படி இருக்கின்றாரு? எப்பயும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்க ராஜ்யத்திற்குள்ள இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் கிடையாது. இங்கதான் தவிப்பு சஞ்சலம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் இங்கேயே செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம ராஜ்யம் இந்த ராஜ்யம் கிடையாது. நம்முடைய ராஜ்யம் மேலான ராஜ்யம். ஹல்லேலூயா. இப்போ வாசிப்போம். எபேசியர் புத்தகத்திலே அது இரண்டாவது அதிகாரத்துல 1ல இருந்து வாசிக்கிறோம். மறுபடியும் அக்கிரமங்களினாலோ பாவங்களினாலோ மரித்தவர்களாயிருந்த உங்களை இந்த இயேசுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை என்ன செய்யும்? அக்கிரமங்களின் பாவங்களை எழுந்த நம்மை உயிர்ப்பிக்கிற வல்லமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமை. இந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வரக்கூடிய வல்லமை. ஹல்லேலூயா. அவைதான் பவுல் சொல்லும் பொழுது நல்லா சொல்லணும், அந்த வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நல்லா சொல்லணும், மனிதனால நிதானித்து பார்க்கக்கூடிய, அதாவது சிந்திக்க முடியாத ஒரு வல்லமை. மரணத்தை மரணாலே அவர் கட்டி வச்சிருக்க முடியல. அன்னைக்கு கூட பிரசங்கம்லாம் இதுதான் பிரசங்கமா இருந்துச்சு. எங்க போனாலும் இயேசுடைய மரித்ததும் சிலுவை பாடுகளையும் உயிர்த்தெழுதலை குறித்து தான் அப்போஸ்தலர் புத்தகத்துல பேசினாங்க. பவுல் பிரசங்கிக்கும் பொழுது இதை அப்படியே பேசுவாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2வது அதிகாரம் வாசிப்போம். 2ல புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 2 2வது அதிகாரம் வாசிப்போம். 23 24 வசனங்களை வாசிங்க. அப்படி இருந்தோம் ஆலோசனைப்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளிலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அடுத்த வசனம் ஒரு நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய மரணத்தின் உபாதைகள் என்னது சொல்லுங்க. மரணத்தின் பாடுகள், மரணத்தின் வேதனைய, அதான் வேதம் சொல்கிறது. மரணத்தின் வேதனையை வாசிப்போம். கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். மரணம் அவரை கட்டி வைத்திருக்க முடியல. ஏன்னா அவர் பாவம் மற்றவராக இருந்தனாலதான் மரணம் அவரை கட்டி வைக்க முடியல. அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தனாலதான் மரணம் அவரை கட்டி வைக்க முடியல. இயேசுவிடத்தில் பாவம் இல்லாத தன்மை இருந்தனாலதான் மரணம் அவரை கட்டி வைத்திருக்க முடியல. சொல்றது புரியுதா? இயேசு பாவம் செய்தவரா இருந்தார்னா மரணத்தில் அவர் மரித்திருப்பார். ஏன் மரணத்தின் உபாதையினாலே கட்டப்பட்டிருக்க முடியல? அவங்க என்ன இல்ல? பாவம் இல்ல. பாவத்துல இருந்திருந்தான மனிதன் அவருடைய முடிவு மரணமாக தான் இருந்திருக்கும், பாவமாக தான் இருந்திருக்கும். ஆனா இயேசு பாவம் மற்றவராக இருந்ததுனாலதான் மரணத்தை உயிரோடு, அதாவது ஜெயித்து உயிரோடு எடுக்கக்கூடியவராக இருந்தார். உங்க பாஷை சொன்ன நம்முடைய பாஷையில நம்ம எல்லாரும் இந்த உலகம் கடிக்கிற பிரகாரம் இயேசு 3 நாட்கள் இருந்தார்னு சொல்லப்படுகிறது. எத்தனை நாள்? ஏன்னா இந்த காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம், இந்த மணிக்கணக்குக்குள்ள இருக்கிறோம். தேவனுடைய பார்வை கணக்குல நான் சொல்றேன் 3 நிமிஷம் கூட இல்லை, 3 வினாடி கூட இல்லை. ஏன்னா ஆண்டுடைய கணக்கின்படி ஒரு
பார்வையில 1 வருஷம் போல. அப்ப கொஞ்சம் கவனிப்பா, ஆண்டோட கணக்கின்படி பார்த்தாக்கா இயேசு மரணத்தை போன உடனே ஜெயித்து உயிரோட. ஏன் நம்மளுக்காக அப்படி சொல்லியிருக்கா, நாம இந்த கால கட்டுப்பாட்டுக்குள்ள நாம இருக்கிறோம். ஆனா இயேசு எந்த கால கட்டுப்பாட்டுக்குள்ள கிடையாது. மனிதரை வழங்கி கொள்வதற்காக தான் 3 நாள் கணக்கு சொல்லுது. ஆனா அவனுடைய பார்வையில 3 நிமிஷம் வளர்ந்தங்க, 3 வினாடி வளரல. இயேசு போன உடனே மரணத்தை ஜெயித்து என்ன செஞ்சாங்க, பிசாசு கிட்ட உள்ள அதே அதெல்லாம் புட்டிக்கிட்டு வெளியே உயிரோட வந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அது அருமையான அதே போல அவனுக்குள்ள என்ன இல்ல, பாவம் இருந்துருச்சுன்னா மரணம் அவனுக்கு இருந்திருக்கும். ஏன் மரணம் சொல்லும்போது நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த சரீர மரணத்தை குறித்து நான் பேச கிடையாது. இந்த மரணம் சொல்லும் பொழுது எதை குறிக்கிறது சொன்னாக்கா, ஆண்டவரை விட்டு பிரிந்து இருக்கிற காரியம் தான் மரணம். இதுதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை ஆதியாகமத்தில் சொல்லும் பொழுது சொன்னாங்க, மரணத்தை விட்டு ஆண்டவரை விட்டு பிரிந்து இருக்கிறது தான் மரணம். ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது தான் மரணம். ஆண்டவரோட எந்த உறவு இல்லாத இருக்கிற நிலை தான் மரணம். ஆனா இயேசுடைய ஆத்மா பாதாளத்திலே விட்டிருக்க கிடையாது. வாசிப்போம் அந்த வசனத்தை மறுபடியும். மரணத்தின் பாதிகளை கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. மரணம் அவரை கட்டி வைக்க முடியலையா? கல்லறை அவரை கட்டி வச்சிருக்க முடியல. ஆனால் அந்த கல்லறையை பிளந்து வெளியே வந்தார். பெரிய கல்லை போட்டு முடிச்சாங்க. எங்கடா இவரோட சீசர்லாம் தூக்கி போயிருவாங்க. தள்ள முடியாத ஒரு பெரிய கல்லு நம்ம புரட்டி தள்ள போட்டு இருந்துச்சான். மரணத்தை ஜெயித்து ஆண்டவர் வரும் பொழுது வேதம் சொல்லுகிற பூமியில அதிர்ந்துச்சான். சொல்றது புரியுதா? அவ்வளவு வல்லமை உள்ளவர் அவருடைய மரணம், அவருடைய வல்லமை அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது அருமையான தேவப்படையில இன்னைக்கு நாம ஒவ்வொருவரும் நல்லா சொல்றோம், பக்கத்துல பாசுங்க, நாம ஜெயித்தவர்களாக இருக்கிறோம். இயேசு நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம நீதிமான்கள் நம்ம சொன்னேன். இயேசு நமக்காக, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டோம் இருக்கிறார். அருமையான தேவப்படையில நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டுகள்ல இருந்தும் நம்ம விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த ஒரு காரியமும் உங்களை கட்டி வச்சிருக்க முடியாது. எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் உடைத்து தெளிவுபட செய்தார். எல்லா மரணத்தின் சங்கிலிகளும் உடைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்படக்கூடியதாக இருந்துச்சு. அவை நம்ம மரணத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல, நம்ம ஜீவனுக்கு பாத்திரவான்களாக நம்ம இருக்கிறோம். எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இனி எனக்குள்ள மரணம் கிடையாது. இயேசு மரணத்தை ஜெயித்தனால என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நித்திய வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. மரணத்தை வைக்க கிடையாது. அதான் இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பக்கத்துல போனா அவர் விசுவாசிக்கிற நானே மரித்தாலும் துடைப்பேன். மரணம் என்னை கட்டி வச்சிருக்க முடியாது. மரணத்தின் அதிபதி ஆண்டவர் ஜெயித்தார். மரணத்துக்குரிய எல்லா காரியங்களையும் முறியடித்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக எல்லாமே முறியடிக்கப்படக்கூடியதாக இருந்துச்சு. தேவ பிள்ளைகளே, 1வது காரியம், நம்முடைய வாழ்க்கையில நம்மை உயிர்ப்பிக்கிற வல்லமையை நம்ம பெற்றிருக்கிறோம். பக்கத்துல பாசுங்க, அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை எனக்குள்ள இருக்குது. அதனால நான் தைரியமா சொல்ல முடியும், நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இந்த கட்டுகளுக்குள்ளேயும் நம்ம வைக்கிறது கிடையாது. ஏற்கனவே இதை விசுவாசிக்கணும். சத்தியத்தை நம்ம நம்பணும். பிசாசு சொல்ற பொய்யெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கா. பல வேளையில யாராவது டாக்டர் சொல்லிட்டானா அதே நம்பிட்டு இருக்கோம். அவர் பரம வைத்தியர், அவர் பெரிய டாக்டர். இல்லைன்னா இயேசு இந்த வார்த்தைய உறுதியா சொல்லியிருக்க மாட்டார். என்னுடைய தழும்புகளால் நீங்க சுணமாகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னுடைய தழும்புகளால் நீங்க எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்தா அது சத்தியத்தின் சத்தியம். நான் அதை விசுவாசிக்கும் பொழுது சொன்னேன், நான் அதை விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கை சுகமாயிரு. ஆமென். இல்லைன்னா இயேசு சொன்னது பொய்யாயிரும். என் தழும்புகளா சுகமானீங்கன்னு ஆண்டு சொன்ன வார்த்தை பொய்யாயிரும். அதனால நமக்குள்ள இருக்கிற வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கிற வல்லமை. பக்கத்துல பாசம், எனக்குள்ள இருக்கிற வல்லமை என்னை உயிர்ப்பிக்கிற வல்லமை. நான் சொல்றது புரியுதா? எப்பயுமே ஏதாவது உங்களுக்கு வழுதா
மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைப்படி அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம நினைக்கிறதுக்கு மேல அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். அதான் ஆண்டவர் எப்பவுமே சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் வாழ்நாள் முழுவதும் சுக வாழ்வு வச்சிருக்கிறார். தைரியமா சொல்லுங்க. இல்லடா உங்களுடைய விசுவாசம் வீணாயிரும். நான் சொல்றது புரியுதா? நாம விசுவாசிக்கிறது விருதமாய் போயிடும், பொய்யா போயிடும். இல்லடா ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யா போயிடும். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம் சத்தியம் விசுவாசிக்கிறீங்க? என் வார்த்தை சத்தியம்ன்றார், அது பொய் சொல்லாது. என் வார்த்தை நான் விரும்புகிறத செய்யன்றார். ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறேன்னு சொல்றார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட சொன்னேன். அவன் அருமையான தேவனே, எனக்குள்ளே இருக்கிற வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமை. பக்கத்துல பாசுமா, எனக்குள்ளே இருக்கிற வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமை. அக்கிரமங்களிலும் பாவங்களும் மரித்தவர்களாக இருந்த உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிரோடு எழுந்திருக்க செஞ்சிருக்கிறார். உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருந்தார். ஒன்றாவது. இரண்டாவது காரியம் வாசிக்க போகிறோம். அந்த எபிசோட் உள்ளதை கொஞ்சம் வாசி முடிச்சிருங்க, தெளிவுபடுத்தி போயிருங்க. அக்கிரமங்களை பாவங்களை மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை முற்காலத்தில் இப்பொழுது வழக்கத்திற்கு ஏற்படியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் பிசாசு சொல்ற மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கீங்க? இல்லல, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் நீங்க பிசாசுகிட்ட இருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விடுதலை ஆக்கப்பட்ட மாதிரி இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? அதனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா. மரணம் என்ன கட்டி வச்சிருக்க முடியாது, வியாதி என்ன கட்டி வச்சிருக்க முடியாது, மரணத்துக்கு எந்த ஒரு விஷயமும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள இருக்குது. இதாயா சத்தியம். ஹல்லேலூயா. இதான் உண்மை. வாசிப்போம். கேவலமே. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்துல முதல்ல நம்ம இப்ப இல்ல, முற்காலத்துல நமது மாம்சத்தின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் இருநிலைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை என்ன செஞ்சிருக்கிறாரு? கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். பக்கத்துல பாசுங்க, அவர் உயிர்த்தெழுந்ததுனால நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து ஒரு தரம் மரித்தாரு, இனி அவர் மரணத்துக்குரியவர் கிடையாது. மரணம் முற்றுமா அவரை மேற்கொண்டார் வேதம் சொல்றது. மரணத்தை ஜெயித்தார். பக்கத்துல பாசுங்க, அவருடைய ஜெயம் என்னுடைய ஜெயம். ஹல்லேலூயா. அவர் என்ன ஜெயித்தாரோ அத்தனையும் அந்த ஜெயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு கூட ஜெயிக்க முடியாது. பிசாசு உங்களோட ஒண்ணுமே இல்லைன்ற இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது பிசாசு அவனை பார்த்து சொல்லுவ, இந்த உலகத்தின் அதிபதி அவனிடத்துல எனக்கு ஒன்று நத்திங், எனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லைன்றார். நீங்க ஒரு காலத்துல நம்மளுடைய ராஜ்யத்தில் இருந்தீங்க, இப்ப தேவனுடைய உங்களுக்கு அவனுக்கு ஒரு சம்பந்தமா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த சம்பந்தம் உறவு எல்லாமே என்ன ஆயிடுச்சு? டிஸ்கனெக்ட். முற்றுமான விடுதலையாக்கப்பட்டவர்கள், நீங்க உயிர்த்தெழுந்தவர்களாக இருக்கிறீங்க. வாசிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு வாசிக்கிறோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தம்முடைய அன்பினாலே தயவினாலே தம்முடைய கிருபையை மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் இப்பொழுது இருக்கிற காலத்துல அந்த ஐஸ்வர்யத்தை நம்மிடத்துல விளங்க செய்கிறதா இருக்கிறார். ஆமென். இப்ப பக்கத்துல பாசுனா நோவும் பிச்சைக்காரன் இல்ல. நீங்க தைரியமா சொல்லலாம், நான் நீதிமான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஐஸ்வர்யவான். எதை இந்த சொல்றதுக்கும் இந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கை வர்றதோ அதான் வேதம் சொல்றது. நீதி கொடுக்கல. அவன் எப்படி இருக்கிறவனா அவனோட யோசனை அப்படிதான்.
நீங்க என்ன மாறுறதே கிடையாது. அதான் பவுல் சொல்லும் பொழுது ரோமர் புத்தகத்துல 12வது அதிகாரத்துல 1-2 வசனம் வாசி பாருங்க. நீங்கள் இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக, பகுத்து அறிகிற அறிவு கிடையாது. பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால உங்க எண்ணமும் புத்தியும் புதிதாகும். அதாவது ராஜ்யத்திற்கு ஏற்றபடி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். தேவன் ராஜ்யத்துக்கு பிள்ளைகளாக நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். எப்பயுமே உலகத்தை பத்தியே, உலகத்துக்குரியவங்களை சிந்திச்சு இந்த உலகம் மாதிரியே நம்ம போறோம். தேவன் ராஜ்யத்தினுடைய சிந்தனை நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னாக்கா நம்ம இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நம்ம சிந்திக்க மாட்டோம். நம்ம சிந்தனை தான் வேலையே இருக்கும், வேற மாதிரி இருக்கும். பக்கத்துல பாசம் நம்முடைய சிந்தனை இயேசு போல இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தையுடைய ஆயுதமாக தெரிந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்துவின் சிந்தை இந்த உலகத்துக்குரிய சிந்தனை கிடையாது, மேலான. அதனாலதான் அவர் எப்பயுமே பேசுறதுன்னா பூமியை பத்தியே பேசல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு மேலான பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய எண்ணம்லாம் மேலானது. நான் சொல்றது புரியுதா? நாம எப்பயுமே இந்த ராஜ்யத்துக்குரியவர்களா சிந்திச்சு கொண்டு வாழறதுனாலதான் எப்பயுமே இந்த பூமிக்குரியதையே பேசிட்டு இருப்போம். இங்க உள்ளதை குறித்தே நம்ம சிந்திச்சு கொண்டிருப்போம். இதற்கு அப்பாற்பட்டதே ஒண்ணு இருக்குது. நம்ம மேலானவர்களே, அதனாலதான் சொல்றேன், நீங்க விடுவிக்கப்பட்டவங்க சாதாரண ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் முற்றுமா சுகம் அடைந்தவன் சாதாரண ஆளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் முற்றுமாக எல்லாவற்றுக்கும் ஜெயம் கொண்டவன் சாதாரணமான ஆளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி ஆகும்? நான் முற்றுமா சுகம் பெற்றவன் சாதாரண ஆளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறாரு, நீங்க சுகம் அடைந்தீர்கள். இது மேல ராஜ்யத்தினுடைய சிந்தனை. எப்ப அந்த சிந்தனையோடு வாழ ஆரம்பிக்கிறோமோ இந்த இயற்கைக்குரிய காரியங்கள்ல நாம எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாழக்கூடியதாக இருப்போம். நான் சொல்றது புரியுதா? பக்கத்துல பாசுறேன், நான் இந்த ராஜ்யத்துக்குரியவன், இதுல இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டவன், இதனுடைய ராஜ்யத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ராஜ்யத்துக்குரியவர்களாக நாம எப்பயுமே எண்ணிக்கொண்டிருந்தோம்னு சொன்னாக்கா இங்க இருக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிப்போம். இங்க இருக்கிற மாதிரி நம்ம இல்லாமையே பேசுவோம். எதை பேசுவோம்? இல்லாததையே பேசிட்டு இருக்கோம். இந்த ராஜ்யத்திற்குரியதெல்லாம் இல்லாததை பேசுற ராஜ்யம். ஆனா தேவ ராஜ்யத்துக்குரிய இருக்கிறத பேசுற ராஜ்யம். நான் சொல்றது புரியுதா? தேவ ராஜ்யம் உள்ள எல்லாமே நிறைவானது. இந்த பூமியில் உள்ளதெல்லாம் நிறைவானது கிடையாது. இப்ப இருக்கும் போயிடும். ஆனா தேவ ராஜ்யத்துள்ளது எப்பயுமே இருக்கிறது. இந்த இருக்கிறது தான் இல்லாமைக்குள்ள வந்து ஆண்டு பேசினார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல சொன்னார். எதனால? அவன் தரித்திரத்துல இருக்கான். தரித்திரனா இருக்கிறதுக்காகவா? சொல்லுங்க. தரித்திரம் ஐஸ்வர்யவனா ஆகணும். சுவிசேஷம் போகிற இடத்துல தரித்திரம் என்னவா மாறிடும்? நல்ல செய்தி போகும் பொழுது சுவிசேஷம் நற்செய்தி, ஆண்டவர் ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் நற்செய்தியான காரியங்கள். இது போகும் பொழுது ஒரு பிச்சைக்காரனையும் என்னவா மாத்திரும்? பக்கத்துல பாசுங்க, பணக்காரனா மாத்தும், ஐஸ்வர்யவானா மாத்தும். அதனால ரோமர் எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லும் பொழுது நம்ம ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆக்குகிறவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பயுமே இங்குள்ளதே நம்ம செஞ்சுட்டு கொண்டோம்னா நான் ஒண்ணு இல்லாதவன், நான் ஓட்ட முடிச்சவரோட தான் இருப்பேன். எல்லா நிறைவும் அவருக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சகல பரிபூர்ணமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்குதா இல்லையா? அதனால அருமையான மேலானவைகளை நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். அதனால மேலான இந்த வல்லமையை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்மளை எல்லா காரியத்திலிருந்தும் உயிர் அடைய செஞ்சிருக்கிறான். இந்த பூமியில் உள்ள அத்தனை காரியம் மரிக்கும் தன்மை உள்ளது. என்ன தன்மை? மரிக்கிற தன்மை இருக்கிறது இந்த பூமியில். இந்த பூமியில் உள்ள அத்தனை காரியம் மரணத்துக்கு ஏதுவானது. நம்ம எல்லாவற்றிலிருந்தும் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. மரித்தவர்களாக இருந்தவர்களை அவரோடு கூட உயிர்ப்பித்தார். நான் சொல்றது புரியுதா? இரண்டாவது என்ன வல்லமை? வாசிப்போம். இரண்டாவது ஓகே, ரோமர்கள் எழுதின நிருபம் 8:11 வாசிங்க.
வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரடைய செய்யக்கூடிய ஆவியை பரிசுத்த ஆவியானவர். மரணத்தின் பாதைகளை கட்ட அவிழ்த்து தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நாம பெற்றிருக்கிறோம். அந்த இயேசுடைய ஆவி நமக்குள்ள இருந்துச்சு சொன்னாக்கா இன்னொரு காரியம் நடக்கும். வாசிப்போம். இரண்டாவது இன்னொரு உயிர்த்தெழுதல் குறித்து பேசுறாரு. வாசிங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை. இரண்டாவது உயிர்ப்பு என்னதான்? பக்கத்துல வாசம் என்னுடைய சரீரத்தை. எவ்ரிதிங் பிகம் நியூ. நான் சொல்றது புரியுதா? ஒவ்வொன்றும் புதிதாக மாறும். இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தா எல்லாம் என்ன பழசா போகுதுங்களா? என்னன்னு சொல்லுது? எல்லாம் புதிதாக. நம்ம கிறிஸ்துவ அவருடைய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். சொல்றது புரியுதா? அப்ப மரணத்துக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் என்ன செய்வாரு? சொல்லுங்க. உயிர்ப்பிப்பார். பக்கத்துல பாசுங்க. மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு சக்தியும், சொல்லுங்க, மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு சக்தியும் என்ன என் சரீரத்தை மேற்கொள்ள முடியாது. சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்க சரீரத்திலே கிறிஸ்துவுடைய ஆவி, உயிர்த்தெழுதலின் ஆவி இருந்துச்சு சொன்னாக்கா மரணத்துக்கு ஏதுவான உங்க சரீரங்களை அவர் என்ன செய்வாரா? நான் சொல்றது வசனத்தில் இருக்காது இல்லையா? மரணத்துக்கு ஏதுவான உங்க சரீரங்களை உயிர்ப்பிப்பார். மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு அதிகாரமும் இப்பொழுது நம்முடைய சரீரங்களை கிரியை செய்ய முடியாது. ஏன்னா இயேசுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன அப்படியே நட்டாட்டுல விடுற மாதிரி விட்டுற மாட்டார். இயேசு வியாதியோட செத்தாரா? சொல்லுங்க, வியாதியோட செத்தாரா? அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தண்டனைக்காக தான் அவர் மரித்தார். அவர்கிட்ட என்ன வியாதி இல்லை, அவர்கிட்ட எந்த மரணத்துக்கு எதுவான காரியமோ இல்ல. அதான் பிலாத்து அவருடைய மரணத்துக்கு எதுவான எந்த ஒரு காரியமும் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. சொன்னானா இல்லையா? இந்த சரீரங்கள்ல என்ன சொல்றோம்? இந்த சரீரம் யாருடைய ஆலயம்? இப்ப இது உங்களுடைய சரீரமா ஆண்டவருடைய சரீரமா? சொல்லுங்க. ஆண்டவருடைய சரீரம். அப்ப மரணத்துக்கு ஏதுவான எந்த வல்லமையும் உங்களுடைய சரீரத்தை என்ன செய்ய முடியாது. ஏன்னா நீங்க உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் உடையவர்களாக இருக்கிறீங்க. பழையவைகள் எல்லாம் என்ன செஞ்சுதான் ஒழிந்தது. எல்லாம் பாவம் இருக்கிற வரைக்கும் பாவத்துக்கு ஏதுவான தண்டனை சரீரத்துல வந்து கொண்டுதான். என்னைக்கு நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டு இதற்கு உண்மையாக விசுவாசிக்கிறீங்களோ, அவருடைய ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அந்த ரத்தம் என்னை உயிர்ப்பித்திருக்கிறது. ஆகவே அவருடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறதுனால இந்த சரீரத்தை என்னுடைய வாழ்க்கையில இயேசு மீட்டெடுத்திருக்கிறார். சரீரம் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரா? மீட்டு எடுத்திருக்கிறாரா? சொல்லுங்களேன். உங்களை மீட்டு எடுத்திருக்கிறாரா இல்லையா? உங்க ஆத்மாவை மட்டும்தான் மீட்டு எடுத்திருக்கிறான்னு நினைச்சிருக்கீங்களா? உங்க சரீரமும் உங்களுடைய ஆவியும் தேவனுடையது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிங்க. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீங்க, வாங்கப்பட்டிருக்கீங்க. ஆண்டவருடைய சரீரத்தையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். எல்லாம் உங்களுடைய ஆத்மாவை வாங்கியிருக்கிறார். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாக உங்கள் சரீரத்தினாலோ ஆவியினாலோ தேவனை என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்க. உங்க சரீரம் ஆண்டவருடையது. அதான் எப்பயுமே எண்ணிக்கொள்ளணும். என்னன்னா சாவுக்கு ஏதுவான எந்த விஷயமும் என் சரீரத்தை தாக்க முடியாது. சொல்ல பக்கத்துல சாவுக்கு ஏதுவான எந்த
வல்லமையும் என் சரீரத்தை மேற்கொள்ள முடியாது. நான் பொய் சொல்றேன்னா சத்தியத்தை சொல்றேனாங்க? பைபிள்ல உள்ள வசனத்தை தானே சொல்றேன். மறுபடியும் அந்த வசனத்தை முதல்ல உள்ளது வாசிங்க. தெரியத்துக்கு கொள்ள அதுக்கு முன்ன உள்ள வசனம், முதல்ல சொன்ன வசனம் வாசிங்க. ரோமன்ல தானே சொன்னேன் 8:11. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 8:11 ரோமன்ஸ் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களுடைய இருக்குதா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? வாசிங்க. ஆவி உங்களில் வாசமாய் இருந்தா, தங்கி இருந்தா. வாசமா இருக்கிறது என்னது? வாசம் இருக்கிறதா? தங்கி இருந்தா ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுடைய வாசமா இருந்தா, தங்கி இருந்தா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய தம்முடைய ஆவியினாலே என்னவா? என்னன்னு சொல்லுது? அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை, ஆமா, பொய்யா உண்மையா? சாவுக்கு ஏதுவான சரீரத்தை என்ன செய்வாரு? பக்கத்துல பாசனா வியாதியின் கட்டுல இல்ல. பவுல் சொல்லுவது, நான் முற்றும் ஜெயம் பெற்றவன். இயேசு ஜெயித்தாரா தோத்தாரா? சொல்லுங்க. மரணத்தை ஜெயித்தாரா தோத்தாரா? அப்ப சாவுக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய சரீரத்தை மேற்கொள்ள முடியாது. மரணத்துக்கு ஏதுவான உங்க சரீரத்தையோ உயிர்ப்பிப்பார். உயிரோட எழுந்தது, நீங்க அவரோட எழுந்தது உண்மையானா, அப்படிதான் சொல்லியிருக்கிறது, எழுந்தது உண்டானா நீங்க எல்லாவற்றிலும் இருந்தோம், இந்த இயற்கைக்குரிய, இந்த உலகத்துக்குரிய அத்தனை கட்டுப்பாட்டில் இருந்தும் நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. அந்த வல்லமை உங்க சரீரத்தில் இருக்குது. ஆகவே எந்த ஒரு வியாதியும் உங்களை என்ன செய்ய முடியாது. சொல்ல பக்கத்துல பாருங்க. வியாதி என்ன மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த வசனம் பொய்யாது. சாவுக்கு ஏதுவான உங்க சரீரங்களை என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? உயிர்ப்பிப்பார். ஏன்? அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறனால, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள இருக்கிறனால. இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். நீங்க சொத்தவன தான் உயிர்ப்பிக்கப்படணும்னு நினைச்சுக்காதீங்க. இப்பயே நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கீங்க. நான் சொல்றது புரியுதா? இல்லைன்னா இந்த வசனம் பொய்யாயிருங்க. எபேசியர்ல 2:1 வசனம், கிறிஸ்துவுடனே கூட நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. எல்லாவற்றிலிருந்து தான் நான் சொல்றேன். மூணாவது நேரம் போதாது, ஏராளம் இருக்குது, ஆனா நேரம் போகாது. சத்தியத்தை வணங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சுலபமாக இருக்கணும். மூன்றாவது காரியம் வாசிக்க போகிறோம். மூன்றாவது எபேசியர் நிறுவனம். ஓகே, கொஞ்ச நேரம் எசேக்கியேல் 18:20 வாசிங்க. எசேக்கியேல் 18:20. பாவம் செய்கிற ஆத்மா சாபம். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. போதும். இந்த வசனம் என்ன? பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யுமா? சாபம். இப்ப நான் சொல்ற இன்னொரு காரியம், ஏசியா 53:6. 53:6. உங்களுடைய ஆத்மாவை அவர் உயிர்ப்பிக்கிறவர். பாவத்திலையும் அக்கிரமங்களையும் உங்களுடைய ஆத்மாவை மறித்த நிலையில இருக்கீங்க. இப்ப வாசிப்போம். ஏசியா பத்திரத்துல நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழியிலிருந்து அவனவன் வழியிலே போனான். தேவனோ கர்த்தரோ எல்லோருடைய அக்கிரமத்தையோ அவர் மேல் விடப்பட்டினார். அவர் நொறுக்கப்பட்டோ கொடுக்கப்பட்டோ இருந்தார். ஆனாலும்
உயிர்ப்பிக்கிறவர். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நிலையில இருந்த ஆத்மா. அக்கிரமங்களின் பாவத்தினுடைய உணர்வு எப்ப நமக்கு வந்துச்சு? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் பாவின்னு சொன்னாக்கா அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நான் இப்ப பாவம் செஞ்சேன், நான் பாவமே செய்யா, நீ இருக்கப்பட வச்சிருந்தியா, அவன் நட்டுக்கிட்டு அதான் பாவம். இந்த பாவத்தினுடைய உணர்வு எப்ப வந்துச்சு? சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. பாவம் இன்னும் நமக்கு தெரிஞ்சிச்சு, தெரிஞ்சாலியா? இப்பதான் என்னது? ஆத்மா என்ன செய்யப்படுகிறது? மரித்த நிலையில இருந்த ஆத்மா, பாவத்தினுடைய உணர்வு இல்லாம இருந்த ஆத்மா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆத்மா என்ன செய்யப்படுகிறது? உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்மாவை ஏசியா 53 வீட்டுல வாட்சி பாருங்க. ஆத்மாவை குறித்து 3 தடவை சொல்லப்பட்டிருக்கோம். அவர் நம்முடைய ஆத்மாவை அவர் என்ன செய்கிறாரு? உயிர்ப்பிக்கிறார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்ம, இது எபேசியர் 2ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தது. பாருங்க, இந்த அக்கிரமம் சொல்லும் பொழுது, பாவம் சொல்லும் பொழுது எங்க இருந்து ஆரம்பிக்குது? சரீரத்தில் இருந்தா ஆத்மாவியா? பாவம் செய்கிற ஆத்மான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நம்ம வாசிச்சோம். எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம். ஆத்மாவில தான் பாவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அத பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யப்படும் சொல்லியிருந்து? சாகும். ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக அவர் வியாபனப்பட்டார் என்று வேதம் சொல்றார். உங்களுடைய ஆத்மா மீட்கப்படுவதற்காக இயேசுவுடைய ஆத்மாவை அவர் என்ன செய்தார்? மரணத்திலே ஊற்றினார் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏசாயா 53வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவருடைய ஆத்மாவை அவர் என்ன செய்தார்? மரணத்திலே ஊற்றினார். அவருடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாக இயேசு மறுபடியும் அவர் உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருந்தார். உங்களுடைய மரித்த நிலையில இருந்த ஆத்மாவை அவர் என்ன செய்யறார் சொன்னார்? 3வது உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். சொன்ன நம்ம ஆத்மா உயிரற்ற நிலையில இருக்கிறது எப்ப? பாவத்தோட உணர்வே இல்லாம இருக்கும்போது உயிரற்ற நிலையில. நம்ம பாவத்தோட உணர்வு வந்த பாடு ஆத்மா உயிர் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நமக்கு தெரியும் பாவம் என்னன்னு நமக்கு தெரியுமா இல்லையா? தேவ பிள்ளைகளாகி நமக்கு பாவம்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? வேதம் சொல்லுகிறது அநீதினா பாவம். தேவனுக்கு விரோதமா ஒரு காரியத்தை செஞ்சாலே அது என்னதான்? பாவம். பொய் சொல்றது பாவம் நமக்கு தெரியும். ஏன் தவறான காரியத்தை செய்யறது பாவம் நமக்கு தெரியும். இதெல்லாம் சராசரியா இருக்கிற மனுஷனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுடைய ஆத்மாவில் அவன் மரித்த நிலையில இருந்தான். அக்கிரமங்களையும் பாவத்திலையும் அவன் மரித்த நிலையில இருந்தான். அவனுடைய ஆத்மா உயிரற்ற நிலையில இருந்துச்சு. அவன் எப்ப நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது? இயேசு என்றைக்கு உயிரோடு எழுந்தது நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய ஆத்மாவிலே ஒரு விடுதலை வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆத்மாவில உயிர் கொண்டதா இருக்கிறனால தான் நம்ம உணர்வுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். என்ன உணர்வு? தேவனை அறிகிற உணர்வு. தேவனா யாருன்னு நமக்கு நல்லா தெரியல. உண்மையான தேவன் யாருன்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க தைரியமா சொல்லுவீங்க. ஏன்? நீங்க உணர்வு அடைந்திருக்கிறீங்க, அவரால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. நான் சொல்றது புரியுதா? நம்முடைய ஆவி மட்டும் இல்ல, நம்முடைய ஆத்மா ஆண்டவரோட கனெக்ஷன். எப்ப நம்ம தூரப்படுத்த நிலைமையில இருந்தோம், பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுனாலதான் தேவனுக்கு நம்ம தூரப்படுத்தி வச்சிருந்துச்சு. இயேசு சிந்திய ரத்தத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ரத்தத்துல என்ன இருக்குதா? என்ன இருக்கிறது? ரத்தத்துல ஜீவன் என்ன இருக்குது? உயிர் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்க. உயிர் இருக்குதா இல்லையா? அப்ப இயேசு ரத்தத்தை சிந்தினதுனாலதான் இன்னைக்கு நமக்கு என்ன வந்திருக்குது? ஜீவன் வந்திருக்குது. அதனால ஒவ்வொரு முறையும் நம்ம ராபோஜனத்தை நம்ம எடுக்கிறோமா இல்லையா? இத கடமைக்காக கிறிஸ்துவனா இருக்கிறதுக்காக நம்ம எடுக்கிறதா? இயேசுடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக தான் நம்ம எடுக்கிறோமா இல்லையா? அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் ஞாபகப்படுத்தக்கூடிய என்னை
நம்முடைய வாழ்க்கையில வந்ததன் மூலமாக நம்முடைய ஆத்மாவிலே நாம் உயிர் கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த மரித்த நிலையிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம பாவம் இல்லாத ஒரு தன்மை வந்துருச்சு. அதனால சொன்ன பாவம் செய்கிற ஆத்மா, பாவத்திலே நிலை கொண்டிருக்கிற ஆத்மா சென்றது நிலையில தான் இருக்கும். இன்னைக்கு பாவம் என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்படுறோமோ அன்னைக்கு நமக்கு என்ன வந்துருச்சு? ஆத்மாவில உயிர்ப்பிக்கிற வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உங்க ஆத்மாவை அவர் என்ன செஞ்சிருக்காரு? மீட்டெடுத்திருக்கிறார். உங்களுடைய ஆத்மாவை அவர் என்ன செஞ்சிருக்காரு? உயிரடைய செஞ்சிருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? அவர்தான் அருமையான தேவர்களே. நம்முடைய ரொம்ப பேருக்கு ஆத்மா தனக்குள்ள இருக்கிறது தெரியாது. எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பேருக்கு கோதுமை மாவு தெரியும், இட்லி மாவு தெரியும், ஆத்மா இருக்கிறது தெரியாது. நமக்குள்ள என்ன இருக்குது? we are souls. நம்ம ஆத்மா உடையவர்கள். மனிதன் எத்தனை தன்மை உடையவன்? ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆத்மா விசேஷமானதாக இருக்கிறது. ஆனாதான் எதை ஆண்டு நரகத்தில் தள்ளுவன்னு சொல்றாரு? சொல்லுங்க. பாவம் செய்கிற ஆத்மா. அதுதான் ஆத்மா தான் எங்க வேதனையான இடத்துல இருக்கும். ரெவலேஷன்ல நீங்க பாருங்க. நம்முடைய ஆத்மா தான் வேதனைப்படும். ஏன்னா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. என்ன? ஏன் அழிவு இல்லை? மனுஷனை படைக்கும் பொழுது ஆண்டு என்ன படைச்சாரு? அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் என்னதான்? ஜீவ ஆத்மா. அப்ப அதனாலதான் ஆத்மா ஜீவன் உள்ளது. ஆத்மாவுக்கு என்ன? மரணம் கிடையாது. இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வரணும்னா இயேசுடைய கற்பனையை நம்ம கைப்பற்றி நடக்கணும். இயேசு நடந்தபடி நம்ம வாழணும். இயேசு நமக்கு போதித்தபடி நம்ம வாழணும். இதை விட்டுட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா நம்முடைய ஆத்மா நம்மளா தெரியும் எங்க போவோம்? சொல்லுங்க, எங்க போவோம்? நரகம். நரகம் ஒண்ணு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. நீங்க சில கிறிஸ்துவ சொல்லுவாங்க நரகமே இல்லை. நரகம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. there is பரலோகம், there is நரகம். பரலோகம் ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னாக்கா நரகம் ஒண்ணு இருக்குது. அது நமக்குரிய இடம் கிடையாது. நமக்காக ஆண்டு படைக்கவும் கிடையாது. அதனாலதான் அதுக்கு நீ போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் அவருடைய ஆத்மாவை உணர்த்த படைக்கிறேன் கொடுத்தார். அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். மரணத்தை ஊற்றி உங்களுடைய ஆத்மாவை என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிரடைய செஞ்சிருக்கிறார். பக்கத்துல பாசம் என்னுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மா. என்னுடைய ஆத்மாவோட என்ன இல்ல? பக்கத்துல பாசம் மரணம் இல்லை. ஆமென். பாவத்தோடு இருந்தா நமக்கு மரணம் இல்லை. நம்ம பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஆத்மா உயிர் கொண்டதாக இருக்கிறது. ஜீவனுள்ள ஆத்மாவாக இருக்கிறது. அல்லேலூயா. பழைய நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஆண்டு சொன்னபடி ஆதியில மனுஷன் படைச்ச உடனே நாசியில என்ன ஊத்துனாரு? ஜீவ சுவாசத்தை ஊத்துனா மனுஷன் ஜீவ ஆத்மா. இப்ப நான் ஜீவ ஆத்மா. அதனாலதான் இயேசுடைய ரத்தத்தையும் நம்ம சரீரத்தையும் மாணவர்களா நம்முடைய ஆத்மாவை நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? என்ன செய்யப்படுகிறோம்? பக்கத்துல பாசம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். சொல்றது புரியுதா? என்ன குசியாதவனுக்கு ஆண்டு சொல்றாரு ஜீவன் இல்லைன்ற சொல்றாரா இல்லையா? ஒன்று யோவான் புத்தகத்தை நீங்க வீட்டுல வாசிப்பாங்க. இதுல புசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டுன்றாரு. ஆமாவா இல்லையா? அவை அருமையான தேவர்களே, நம்ம விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது நம்முடைய ஆத்மாவை. நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிர்ப்பித்திருக்கிறார். ஆகவே இந்த மூன்று காரியம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். இயேசு உங்கள் எல்லா காரியத்தையும் உயிரடைய செய்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நீங்க வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறீங்க. அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக சாவுக்கு எதிரான எல்லா காரியத்திலும் நீங்க விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வேதத்தை